ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸில் பிபியோட எல்லா மேட்ச்சுக்கு வந்து நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிபியோட 37வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் சிட்னி சிக்ஸர்ஸும் சிட்னி தண்டரும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1:45 பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் அடிலர் ஸ்ட்ரைக்கர்ஸ் மேட்ச்சில் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராங்காக வந்தாயிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன் வந்து கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க, மேட்ச் வின்னர் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் எடுத்துகிட்டு அதை வச்சு நான் வந்து மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்தேன், பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன். ஸோ அது வந்து ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ராங்காக வந்து போயிடுச்சு. நான் வின்னிங் டீம்லேயே பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீம்லேயுமே சொல்லாமல் வின்னிங் டீமில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ளாப்ஸ் வந்து ஆயிடுச்சு. அந்த ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ராங்காக வந்து போயிடுச்சு, சரியாக வந்து வரல, என்னோட மிஸ்டேக் தான். ஸோ அது மாதிரி இனிமேல் வந்து இருக்காது. இனிமேல் கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம். ஜனவரி 17 வந்து பார்த்தீங்கன்னா 8-9 காம்பினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்த காம்பினேஷன். சனியும் செவ்வாயும் சேர்றப்போ யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குருவை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். சந்திரனை சேர்ந்தவங்களுக்கும் சனியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மைனஸாக ஆவரேஜாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு சிட்னி சிக்ஸர்ஸில் வந்து பார்த்தோம்னா சார்ல்ஸ் பிலிப்பே ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஸ்டீவ் ஸ்மித்துக்கு கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். ஜே எட்வர்ட்ஸ் ஒரு 20 ரன்ஸ் அடிப்பார். மோசஸ் ஹென்ரிக்ஸ் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஜோர்டன் சில்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். லெக்கன்ஸாக ஒரு 20 ரன்ஸ் வந்து அடிப்பார். பென் டாவர்சிஸ் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. ஹைடன் கேரும் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து சீன் அப்பாட்டுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். ஜே சோகன் வந்து 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டாடு மர்ஃபி வந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார். நெக்ஸ்ட்டு தண்டரில் வந்து பார்த்தோம்னா சாம் கான்ஸ்டாஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இருக்கும். டேவிட் வார்னர் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. மேத்யூ கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்குது. அன்றைக்கி ஒரு 50+ ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து சாம் பெல்லிங்ஸ் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டோனும் ஒரு 20 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து வெயிட்ஜனுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இருக்கும். கிறிஸ் கிரீன் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. நாதன் மெக்கான்ட்ரி பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து டாம் ஆண்டர்ஸ் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்துருக்கு. அடுத்து தன்வீர் சங்கா, முகமது ஹசன் 2 பேரும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்துருக்கு. இப்போ யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் ஆகணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ஜாஸ் பிலிப்பே, மோசஸ் ஹென்ரிக்ஸ், பென் டாவர்சிஸ், ஹைடன் கேர், டாட் மர்ஃபி, டேவிட் வார்னர், மேத்யூ கில்ஸ், சாம் பில்லிங்ஸ், கிறிஸ் கிரீன், நாதன் மெக்கான்ட்ரியூ, டாம் ஆண்ட்ரூஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ஜாஸ் பிலிப்பே, ஹைடன் கேர், மேத்யூ கில்ஸ் இவங்க 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக மாற்றி போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.